நமஸ்காரம். இந்த கதை ரிக்வேதத்தின் ஒரு கருத்தின் மகிமையை சொல்லுகிறது. முனிவர் ஷௌபரி தோழமையின் சக்தி. மனிதனின் நுண்ணுணர்வு நன்கு தோழமைகளால் அமைந்தே இருக்கும். நல்ல தோழமை யோசனையை உயர்த்தும். பொறுப்பற்ற தோழமை மனதை பலவீனப்படுத்தும். ஷௌபரி முனிவரின் வாழ்க்கை இந்த நிரந்தர சத்தியத்திற்கு ஒரு உதாரணம். கன்வா முனிவர் வம்சத்தில் பிறந்த ஷௌபரி குருகுலத்தில் வேதங்களையும் புனித அறிவுகளையும் கற்றார். அவரது அறிவு தெளிவானது, அருள்மிகு ஒழுக்கம் உறுதியானது மற்றும் அவரது உள்ளம் ஆன்மீக ஆர்வத்திற்காக படைக்கப்பட்டிருந்தது. ஆழமான பரிசீலனை மூலம் உலக நலன்கள் தற்காலிகம்தான் என்பது அவருக்கு தெரிந்தது. ஏதாவது ஒன்றை மீண்டும் மீண்டும் அனுபவித்தால் அதன் இனிமை விரைவில் வீணாகும். எந்த ஒரு பொருளும் நிலையான சந்தோஷத்தை தருமானால் அது எல்லோருக்கும் சமமாக சந்தோஷம் தர வேண்டும். ஆனால் உண்மையில் அதுபோல் ஒன்றும் இல்லை. இந்த உணர்வு அவருக்கு மனவிரோதத்தை உருவாக்கியது. உண்மையை தேடி அவர் விலகல் பாதையை தேர்ந்தெடுத்தார். முதலில் குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் அறிவுறுத்தினாலும் உண்மையை தாமதிக்க முடியாது என ஷௌபரி உணர்ந்தார். இந்த நேரத்தில் ஷௌபரியின் உறுதியை பிரகதாரண்ய உபனிஷத் கூறும் ஞானம் வழி நடத்தியது. ஆத்மானஸ்து காமாய சர்வம் பிரியம் பவந்தி. அனைத்து விஷயங்களும் ஆன்மாவுக்காகவே இனிமையாக இருக்கும். இந்த ஆழமான போதனை எல்லா விருப்பங்களும் அன்பும் ஆசைகளும் முற்றிலும் ஆன்மாவின் நிறைவுக்காகவே இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த ஆத்மார்த்த அழைப்பே ஷௌபரியை இந்த பூமியின் விருப்பங்களிலிருந்து வெளியே கொண்டு உண்மையை தேட செய்தது. உள்ளார்ந்த அழைப்பால் வழிநடத்தப்பட்டு ஒரு நாள் இரவில் அவர் அமைதியாக வீட்டை விட்டு யமுனையின் அமைதியான கரைகளுக்கு சென்றார். அந்த புல்வெளியில் மலர்மிகு மரங்களுக்கு இடையே பறவைகள் பாடும் இடத்தில் மென்மையான காற்றோடு அலைகளோடு அவர் தியானத்தை தொடங்கினார். ஆண்டுகள் கடந்து சென்றன. தசாப்தங்கள் கடந்து சென்றன. வெப்பமும் குளிரும் அவரை தொல்லை செய்யவில்லை. பசியும் தாகமும் அவரை தொல்லைப்படுத்தவில்லை. அவரது முடி நரைத்து போனது. உடல் முதிர்ந்தது. ஆனால் உறுதி நிலைத்திருந்தது. மக்கள் அவரை ஒழுக்கமானவர் என்று கூறினர். ஆனால் உடல் மீது கட்டுப்பாடு பெற்றாலும் மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நாள் ஆற்றில் அமர்ந்திருந்த அவர் ஒரு ஜோடி மீன் தன் குட்டிகளுடன் சுழலும் தருணத்தை பார்த்தார். அந்த ஜோடிகளின் அசைவு அவரின் மறக்கப்பட்ட உணர்வை தூண்டியது. அன்பும் ஆசையும் எழுந்தன. தியானம் பலவீனம் அடைந்தது. அவருக்கு தெரிந்தது, அவரது இந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மனம் இன்னும் கட்டுப்பாட்டில் வரவில்லை. அந்த ஒரு தருணமே அவரது விதியை மாற்றியது. அசௌகரியத்தோடு அவர் ஆற்றங்கரையை விட்டு சென்றார். அந்த தேச அரசரின் அரண்மனைக்கு சென்றார். ஷௌபரி முனிவர் அரசரிடம் சென்று அவரது மகளை தனக்கு மனம் முடித்து கொடுக்கும்படி கேட்டார். மன்னரோ சிறிது கலங்கினார். அந்த மன்னருக்கு 50 மகள்கள். அனைவரும் இளைய வயதினர். முனிவரோ முதியவர். எப்படி இளம் வயது மகள்களை முனிவருக்கு மனம் செய்து கொடுப்பது என்று யோசித்தார். அவர் முனிவரிடம் கூறினார், என் மகள்களுக்கு சுயம்வரம் நடத்துகிறேன். சுயம்வரத்தில் அவர்கள் யாரை தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களே அவர்களின் கணவர்கள். நீங்களும் அந்த சுயம்வரத்துக்கு வந்து கலந்து கொள்ளலாம் என்று கூறினார். ஷௌபரி முனிவர் தனது யோக சக்தியால் ஒளிரும் இளவரசனாக மாறினார். அவரின் சுயம்வரத்தில் அனைத்து 50 கன்னிகளும் அவரை தேர்ந்தெடுத்தனர். அவரும் அவர்கள் அனைவரையும் திருமணம் செய்து கொண்டார். அரண்மனைகள், தோட்டங்கள், செல்வம், பிள்ளைகள், சிரிப்பு, வசதி, வாழ்க்கை நிறைவானது போல் தெரிந்தது. ஆனால் விருப்பத்துடன் பெற்றவை விரைவில் இனிமை இழந்தன.
இனிமை இயற்கையாக இயங்கவில்லை. ஷௌபரி உணர்ந்தார். அவர் புனித பாதையிலிருந்து தற்காலிகமாக விலகினார். இப்போது அவரது உலகில் விலகல் முழுமையானது. இப்போது அவருக்கு 2 அனுபவங்களும் இருந்தன: தியானத்தின் அமைதி மற்றும் குடும்ப வாழ்க்கையின் அமைப்பு. அதை பார்த்து உண்மையான அமைதி எங்கே என்பதை அவர் உணர்ந்தார். பிள்ளைகள் சுயமுறையில் வாழ்ந்தபோது அவர் குடும்ப வாழ்க்கையை விட்டு வனம் சென்று தியானத்தை மீண்டும் தொடங்கினார். இது இளம் மனதின் ஏமாற்றம் அல்ல, மிகவும் அறிந்த ஞானத்துடன் செய்த துறவு ஆகும். மனம் நிலைத்தது, பரிபூர்ணமானது, அசையாமல் இருந்தது. தியானம் திடமானது, குறையாமல் இருந்தது. அந்த புனித அமைதியில் தெய்வீக காட்சி அவருக்கு மாறி வந்தது. பூமிக்காக வரையறுக்கப்பட்ட எல்லாவற்றையும் கடந்தார். அவரது மாற்றம் அவரது மனைவிகளுக்கும் ஆசீர்வாதமாக மாறியது. அவரது உணர்வால் தூண்டப்பட்டு அவர்களும் ஆன்மீக பாதையில் செல்லத் தொடங்கினர். முக்தியை பெற்று விடுதலை பெற்றனர். இதை ரிக்வேதத்தில் ஒரு ஸ்லோகமாக சொல்லப்பட்டுள்ளது. எல்லா மனங்களும் நல்ல எண்ணங்களால் நிரம்பப்பட்டதாகவும் நல்ல செயல்களை செய்யும் திறனும் நல்ல முறைகளை மேற்கொள்ளும் தூண்டுதலும் கிடைக்கப்பட்டதாக இருக்கவும். ஷௌபரியின் பாடம் நிரந்தரமாகும். ஒரு மனிதனின் விதி அவருடைய தோழமையால் அமைந்தே இருக்கும். நல்ல தோழமை யோசனையை உயர்த்தும். மரியாதை நிறைந்த தோழமை மனதினை உயர்த்தும். தெய்வீக தோழமை விடுதலைக்கு செலுத்தும். எனவே தோழர்களை தேர்ந்தெடுக்கவும் வெறும் சௌகரியத்திற்காக அல்ல, இனிமைக்காக அல்ல, ஆனால் அவர்கள் ஆன்மாவை எங்கு நடத்துகின்றனர் என்பது முக்கியம். இறுதியில் தோழமைத்தான் விதியை உருவாக்கும். நாராயண நாராயண.